தங்கம் வாங்க ஈஸ்ட் ஹேம்லக்ஸ் விஜுவலர்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பலாம். இலங்கை தீவை மையப்படுத்திய இந்திய சீன போட்டியில் சீனாவை இந்தியா எப்போதும் முந்தவே செய்யும் என்ற ஒரு கருத்தியல் உள்ளது. இலங்கை தீவுக்கு மிக அண்மையாக பெரியண்ணர் வீடு இருப்பதால் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான தூரத்தின் அடிப்படையில் இலங்கைக்கு நெருக்கமானது இந்தியா என்பது ஒரு காரணமாக இருக்கக்கூடும். சீன வேதாளத்தின் தொழில்நுட்ப வளர்ச்சியும் எழுச்சியும் தொலை தூரத்தில் உள்ள அமெரிக்காவையே நேற்று ஒரு உலுப்பு உலுப்பி அமெரிக்க தொழில்நுட்ப ஜாம்பவான் நிறுவனங்களின் பங்குகளை $1 டிரில்லியன் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். மில்லியன் அல்ல, பில்லியன் அல்ல, மாறாக $1 டிரில்லியன் பெறுமதியை மதிப்பிழக்க வைத்தது. மெட்டா, கூகுளின் தாய் நிறுவனமான அல்பாபெட், என்விடியா, மாவெல், புரோட்காம், மிக்ரோன் என பல நிறுவனங்கள் இந்த சரிவில் இருந்து தப்பிக்கொள்ளவில்லை. சீனாவால் ஏற்படுத்தப்பட்ட இந்த அதகலம் அமெரிக்காவில் ஒரு வார கால ஆட்சி பொறுப்பில் இருக்கும் டொனால்ட் ட்ரம்புக்கும் ஒரு செய்தியை வழங்கி சீனாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஒரு வேக்கப் கோல், அதாவது அபாய விழிப்பு அழைப்பு வந்துள்ளதாக அவரே தனது வாயால் அலறிக்கொள்ளும் அளவுக்கு டீப் சீக் என்ற சீன நிறுவனம் அமெரிக்காவில் இந்த அதகலத்தை நேற்று ஏற்படுத்தியது. இந்த டீப் சீக் நிறுவனமானது ஏஐ அல்லது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை உருவாக்கி கொள்ளும் ஒரு நிறுவனமாகும். இந்த நிறுவனம் நேற்று தொழில்நுட்ப ரீதியில் அதிநவீனத்துடன் பகிரங்கப்படுத்திய புதிய சாட்போட் தான் அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்களின் பிடரிகளை உலுப்பி அவர்களின் பங்குகளை கவல வைத்தது. என்னையா இது சாட்போட், கீட்போட் என ஏதேதோ வஸ்தாதுகளின் பெயர்களை எடுத்து விடுகின்றீர்கள் என உங்களில் சிலர் நினைக்கக்கூடும். ஆனால் விரைவில் இந்த உலகையும் உங்களின் அன்றாட வாழ்வையும் கட்டுப்படுத்தும் வகையில் இந்த ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தயாராகிக் கொள்வதால் நீங்களும் இந்த விடயங்களை, குறிப்பாக இந்த சாட்போட் குறித்து அறியத்தான் வேண்டும். செயற்கை நுண்ணறிவு தற்போது மக்களுடன் இணைய வழியில் உரையாட பயன்படுத்தப்படும் விடயம் நீங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கக்கூடிய ஒரு விடயம். ஏற்கனவே பல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப நிறுவனங்களிடம் இவ்வாறான சாட்போட் தளங்கள் இருந்தாலும் டீப் சீக் என்ற சீன நிறுவனம் நேற்று இந்த சாட்போட் தளத்தில் ஒரு பாய்ச்சலை செய்து தொழில்நுட்ப ரீதியில் அதிநவீனத்துடன் ஒரு புதிய சாட்போட்டை பகிரங்கப்படுத்தியது. இதுவரை செயற்கை நுண்ணறிவு தளத்தில் உள்ள தளங்களை விட சீன நிறுவனத்தின் தளம் ஒரு நவீனத்துவ முன்னேற்றகரமான தளமாக இருந்ததால் இதன் தாக்கம் அமெரிக்க மின்னணு தொழில்நுட்ப நிறுவனங்களின் பிடரிகளை உலுப்பியது. அவ்வாறாக இடம்பெற்ற உலுக்கம்தான் அந்த தொழில்நுட்ப நிறுவனத்தின் பங்குகளை நேற்று கடுமையாக சரிய வைத்தது. அந்த வகையில் மின்னணு சிப் எனப்படும் சில்லு தயாரிப்பாளரான என்விடியா ஏறக்குறைய $600 பில்லியன் தனது சந்தை மதிப்பை நேற்று இழந்ததென்றால் இதன் வீரியத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். சீனாவிலிருந்து டீப் சீக் என்ற நிறுவனம் ஏற்படுத்திய இந்த அதகலத்தின் மறுபக்கமானது மேற்குலக செயற்கை நுண்ணறிவு நிறுவனங்களின் வளர்ச்சியை விட சீனாவின் செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சி அபாரமானது என்ற தோற்றப்பாடு உருவாக்கப்பட்டது. சீன நிறுவனங்களின் பகையாளி அமெரிக்க முகங்கள் கூட டீப் சீக்கின் பாய்ச்சலை பாராட்டிக் கொண்டன. அந்த வகையில் அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்பின் ஆதரவாளரும் உலகின் முன்னணியில் உள்ள தொழில்நுட்ப முதலீட்டாளர்களில் ஒருவருமான மார்க் ஆண்டர்சன் கூட தான் இதுவரை கண்டிராத மிகவும் அற்புதமான முன்னேற்றத்தை சீன நிறுவனம் வெளிப்படுத்தியதாக சொல்லிக் கொண்டார். மேற்குலக நாடுகளின் செயற்கை நுண்ணறிவு நிறுவனங்கள் இவ்வாறான ஒரு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை உருவாக்கிக் கொள்ள வேண்டுமானால் $100 பில்லியன் அல்லது $1 பில்லியன் தேவைப்படும் என்ற யதார்த்தம் உள்ள நிலையில் தமது நிறுவனம் வெறும் $5.6 மில்லியன் மட்டும் செலவிட்டு இந்த நுண்ணறிவு தளத்தை உருவாக்கியுள்ளதாக டீப் சீக் நிறுவனம் தெரிவித்தமை அமெரிக்க தொழில்நுட்ப துறையில் மேலும் அதிர்ச்சி அலைகளை நேற்று உருவாக்கியது. சீனாவின் தொழில்நுட்ப நிறுவனங்கள் பூகோள அரசியலுடன் வணிகம் செய்து கொள்வதால் நேற்றைய இந்த தாக்கம் தொழில்நுட்பம் அல்லாத நிறுவனங்களின் முதலீடுகளிலும் அதிர்வுகளை ஏற்படுத்திக் கொண்டன. நேற்று சீனாவின் ஒரு நிறுவனம் அமெரிக்க ஜாம்பவான் நிறுவனங்களின் பிடரியை உலுக்கிய இந்த சம்பவத்தின் பின்னணியுடன் மீண்டும் இலங்கை தீவுக்கு சற்று திரும்பிக் கொள்ளுங்கள். அந்த தீவை மையப்படுத்தி இடம்பெறும் இந்தோ சீன போட்டியிலும் பெரியண்ணருக்கு எப்போதுமே சீன வேதாளத்தின் கடுமையான போட்டி இருக்கும் என்ற இன்னொரு செய்தியையும் இந்த செய்தி பக்கவாட்டாக கூறிக்கொள்கிறது. அதாவது இந்திய நிறுவனங்களை விட இலங்கைக்கு உசத்தியான தொழில்நுட்பத்தை சீனாவை வழங்கிக் கொள்ள முடியும் என்ற ஒரு தோற்றப்பாட்டை இவ்வாறான செய்திகளின் பின்னணியில் சிங்கள மகா ஜனதா கூட பெற்றுக்கொள்ளக்கூடும்.
ஆனால் இந்திய பிரியனரை போல ஸ்ரீலங்கா சின்னத்தம்பிக்கு சீனா சும்மா சும்மா அள்ளி வழங்காது என்பதும் கொஞ்சம் கிள்ளி தெளிக்கும் என்பதும் தான் இங்குள்ள விடியமை. இதன் அடிப்படையில் தான் இலங்கையருக்கு சீனா உதவி வழங்கியதோ இல்லையோ, டிஜிட்டல் எனப்படும் எண்ணியல் தரவுகளின் அடிப்படையிலான தேசிய அடையாள அட்டைகளை உருவாக்க இந்திய பிரியனர் 10 பில்லியன் ரூபாவை ஸ்ரீலங்கா சின்னத்தம்பிக்கு மானியமாக வழங்க ஒப்புக்கொண்டிருக்கிறார். இப்போது இந்திய பிரியனரின் மானிய உதவியுடன் இலங்கையருக்கு இவ்வாறான புதிய டிஜிட்டல் அடையாள அட்டைகளை உருவாக்க தேவையான தகவல்களை சேகரிக்க இலங்கை முழுவதும் 2300 மையங்கள் நிறுவப்படும் என ஏகேடிஆர் நேற்று அறிவித்தார். இவ்வாறான அறிவிப்பை செய்த ஏகேடிஆர், இந்தியா இலங்கை குடிமக்களின் தரவுகளை இவ்வாறான அடையாள அட்டை தயாரிப்பு சாக்கில் எடுக்க போவதாக சிங்கள மகா ஜனதாவிடம் ஒரு ஐயம் இருப்பதையும் ஏற்றுக்கொண்டார். ஆனால் சிங்கள மகா ஜனதாவிடம் உள்ள இந்த ஐயத்துக்கும் அச்சத்துக்கும் அஞ்சற்க என ஏகேடிஆர் அபயம் வழங்கினார். அதாவது, இந்தியா இலங்கையர் தொடர்பான தரவுகளை திருடப் போவதான பேச்சுக்கள் உலாவரின் நிலையில் இது குறித்து இலங்கையில் உள்ள அறிவியல் துறையின் முன்னணி நிபுணர்களுடன் தமது அரசாங்கம் பேச்சுக்களை நடத்தியதாகவும் இந்த விடயத்தில் தீவிரமான ஆலோசனைகளை செய்ததாகவும் அதன் அடிப்படையில் குறித்த அடையாள அட்டைகள் தயாரிக்கும் போது குடிமக்களின் தரவுகளை அந்த அட்டைகளில் உள்ளீடு செய்யும் போது இந்திய நிறுவனம் அந்த நடவடிக்கையில் ஈடுபடாது எனவும், ஆரம்ப தயார்படுத்தல்களை செய்த பின்னர் இந்திய நிறுவனம் இந்த நடவடிக்கையிலிருந்து பின்வாங்கிய பின்னர் குடிமக்களின் தரவுகளை அடையாள அட்டையில் உள்ளிருப்பது உட்பட்ட விடயங்களை முழுக்க இலங்கை அதிகாரிகளை கையாள்வார்கள் எனவும் ஏகேடிஆர் சிங்கள மகாஜனதாவுக்கு ஒரு உறுதியை வழங்கினார். இலங்கை தீவை பொறுத்தவரை இப்போதைக்கு பெரியனரின் நிதி ஆதாரம் தேவைப்படுவது இயற்கையானது. ஏனெனில் அதற்குரிய அமெரிக்க உதவியும் தற்போது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுவிட்டது. அதன் அடிப்படையில் இதுவரை இலங்கையில் உதவி திட்டங்களை முன்னகர்த்திய அமெரிக்க நிறுவனங்களில் முன்னணி நிறுவனமான USAID, அதாவது அமெரிக்காவின் அனைத்துலக உதவி நிறுவனம், தற்போது இலங்கைக்கான நிதியையும் நிறுத்தியதாக தெரிகிறது. USAID அமெரிக்க தலைமையகத்தில் அதன் மூத்த அதிகாரிகள் உட்பட 60 அதிகாரிகளை டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் கட்டாய விடுமுறையில் அனுப்பிவிட்டது. இதுவரை அந்த நிறுவனத்துக்கு பொறுப்பாக இருந்து இலங்கை தீவுக்கும் அவ்வப்போது எட்டி பார்த்து சென்ற புலம்பெயர் தமிழர்களுடன் அதிக தொடர்பாடலை வைத்த அமெரிக்க அதிகாரிகளில் ஒருவரான சமந்தா பவரின் பவரும் கடந்த 20ஆம் தேதி முதல் பிடுங்கப்பட்டு அவரும் ட்ரம்பால் வீட்டுக்கு அனுப்பப்பட்டு விட்டார். சில விதி விலக்குகளை தவிர அமெரிக்கா இலங்கை உட்பட்ட அனைத்து வெளிநாடுகளுக்கு வழங்கப்படும் உதவிகளை இப்போது நிறுத்தி வைத்துள்ளது. ட்ரம்பின் ஆட்சி வந்தவுடன் இந்த நிறுத்தம் இடம்பெற்ற விடயத்தை ஏற்கனவே இந்த பதிவு கூறியிருந்தது. ஆனால் சமகால உலகில் இவ்வாறான நகர்வுகள் உட்பட்ட நகர்வுகள் இலங்கை தீவை மையப்படுத்தி அசைகின்றன என்பதை அந்த தீவில் வாழும் ஈழத்தமிழ் மக்கள் எந்த அளவுக்கு முறையாக உள்வாங்கிக் கொள்கின்றார்கள் என்பது ஒரு கேள்வியாக உள்ளது. ஏனெனில் அவர்களை மையப்படுத்திய சமூக வலைத்தளங்களின் சமகால பேசுபொருள் சீமான் குறித்த வாத பிரதிவாதங்களில் தான் மூழ்கி இருக்கிறது. இதற்குள் தமிழரசு கட்சியில் ஒழுங்காற்று நடவடிக்கை என்ற போர்வையில் தனக்கு பிடிக்காதவர்களை கொத்து கொத்தாக தூக்கும் சுமந்திரன் எங்கே தான் எடுக்கும் இவ்வாறான நகர்வுகளின் எதிர்வினை அல்லது ஸ்ரீதரன் போல இருக்கும் கட்சியின் சகபாடிகள் மீது தான் நகர்த்தி கொள்ளும் போட்டு கொடுப்புகளின் எதிர்வினையால் அவர்களின் வலையமைப்பு அல்லது ஆதரவாளர் தரப்பால் எங்கே தனது பாதுகாப்புக்கு குந்தகம் வந்துவிடுமோ என்ற குறுகுறுப்பில் இப்போது மெய்ப்பாதுகாவலர்களையும் பெற்றுவிட்டதாக தெரிகிறது. ஆனால் என்ன டீலின் அடிப்படையில் கொழும்பின் இந்த பாதுகாப்பு டீல் வழங்கப்பட்டது என்பது ஏகேடிஆர் தரப்புக்கே வெளிச்சமாக கடவக்கூடிய ஒரு விடயம். இதற்குள் சுமந்திரனுடன் புதிய பாதுகாப்பு அதிகாரிகள் இருப்பது குறித்த காணொளி வெளியானவுடன் இந்த விடயத்தில் ஏகேடிஆர் தரப்பில் உள்ள அமைச்சர் சந்திரசேகரன் போன்றவர்கள் அல்லது ஸ்ரீலங்கா காவல்துறையின் பேச்சாளர் போன்ற முகங்கள் மென்று விழுங்க தலைப்படுவதும் இந்த விடயத்தை பகுப்பாய்வு செய்து பதில் அளிப்பதாகவும் நழுவிக் கொள்வதும் இங்கு அவதானிக்கத்தக்க இன்னொரு விடயம். ஆக மொத்தம் தமிழரசு கட்சியின் முக்கிய மூதாள முகமான மாவை சேனாதராஜா தனது வீட்டில் தவறி விழுந்து தலையில் காயமடைந்து யாழ் போதனா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதான கவலைக்குரிய செய்தியுடன் சேர்த்து அந்த கட்சியும் கவலைக்குரிய நிலையில் இருப்பது தெரிகிறது. இவ்வாறாக இருக்கக்கூடிய கவலைக்குரிய போக்குகள் தான் தமிழர்களின் அரசியல் வீணவா குறித்த தூர நோக்கை எதுவுமற்று இயங்கும் ஒரு தளமாக மாற்றிவிட்டது. இதனால் தமிழர்களின் சமகால அரசியல் தளம் புதிய விபரீத பரிமாணங்களுக்கும் ஆளாக தலைப்படுகின்றது. இப்போது இந்த தளத்தில் பனையால் விழுந்தவனை மாடேறி மிதித்ததை போல யாழ்ப்பாண பல்கலைக்கழக முற்றத்திலும் புதிய அவலங்கள் இடம்பெறும் புதிய அவல செய்திகள் வந்துவிட்டன.
கழகத்தின் வளாகத்துக்குள்ளேயே மாணவர்கள் போதை பாவனை போன்ற ஒழுக்கக்கேடான செயல்களை செய்தாலும் இவ்வாறான நகர்வுகளை தடுக்க பல்கலைக்கழகத்தின் நிர்வாகம் தவறிவிட்டதான ஒரு விமர்சனத்துடனும் குற்றச்சாட்டுடனும் பல்கலைக்கழக பீடாதிபதிகளில் ஒருவரான ரகுராம் பதவி விலகியுள்ள நிலையில் இதன் அதிர்வுகள் தொடர்கின்றன. அந்த வகையில் பதவி விலகிய ரகுராமுக்கு நீதி கோரி இன்று முதல் விரிவுரையாளர் சங்கம் பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் குதித்தது. பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் நேற்று நடத்திய அவசர கலந்துரையாடலுக்கு பின்னர் இந்த பணி புறக்கணிப்பு முடிவு எடுக்கப்பட்டது. தாம் சீரழிந்தது மட்டுமல்லாமல் சக மாணவர்களையும் சீரழிவுக்கு உள்ளாக்கும் வகையில் பல்கலைக்கழகத்தில் சில உதிரி மாணவர்கள் நடந்து கொள்ளும் நிலையில் அவ்வாறாக நடந்து கொள்ளும் மாணவர்களுக்கு எதிராக நிர்வாகம் கடந்த காலத்தில் உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க தவறியதான விசனத்துடன் 5 கோரிக்கைகளை முன்வைத்து அனைத்து பீடங்களைச் சேர்ந்த விரிவுரையாளர்களும் இன்று முதல் இந்த பணி புறக்கணிப்பை நகர்த்தி வருகிறார்கள். தமது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரை போராட்டம் தொடரும் எனவும் அவர்கள் அறிவித்துள்ளதாக தெரிகிறது. பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் முன்வைத்த 5 கோரிக்கைகளில் முதலாவது கோரிக்கையாக பதவி விலகிய கலை பீடாதிபதி பேராசிரியர் ரகுராம் முன்வைத்த கோரிக்கையை உடனடியாக பல்கலைக்கழக நிர்வாகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதும், ரகுராம் தனது பதவி விலகலை மீளெடுத்து மீண்டும் பீடாதிபதி பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்குரிய ஒரு சூழலை பல்கலைக்கழக நிர்வாகம் ஏற்படுத்தி வழங்க வேண்டும் என்ற விடயங்களும் உள்ளன. இதற்கு ஒப்பால் இந்த விடயத்தில் ஸ்ரீலங்கா பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலையீட்டையும் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் கோரவும் தீர்மானித்துள்ளது. ஆக மொத்தம் தமிழர்களின் அரசியல் வீணவாவுக்குரிய தூர நோக்கு இல்லாவிட்டாலும் சாணேறாமல் முளம் சறுக்கிக் கொள்ளும் நிலை இப்போது ஈழத்தமிழர்களின் அரசியல் முற்றத்தில் இருப்பது தெளிவாக தெரியும் கவலைக்குரிய ஒரு விடயமாகவே உள்ளது. இவை இலங்கை குறித்த விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், அமெரிக்காவில் நாடளாவிய ரீதியில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் இமிகிரேஷன் பிளிட்ஸ் எனப்படும் சட்டவிரோத குடியேறிகளை தேடி கண்டுபிடிக்கும் அதிரடி வேட்டைகள் இடம்பெற்று வருகின்றன. நேற்று மட்டும் இந்த வேட்டைகளில் 1179 சட்டவிரோத குடியேறிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அமெரிக்கா முழுவதும் உள்ள பல நகரங்களில், அதாவது சட்டவிரோத குடியேறிகளின் சரணாலய நகரங்கள் என கருதப்படும் நகரங்கள் உட்பட்ட பல நகரங்களில் நேற்று முன்தினம் முதல் இந்த அதிரடி வேட்டைகள் இடம்பெற்று வருகின்றன. இந்த நிலையில் அமெரிக்காவில் சட்ட ரீதியாக தங்குவதற்குரிய ஆவணங்களற்ற குடியேறிகள் ஏதாவது குற்றங்களை செய்தால் அவர்களை தடுத்து வைக்கும் வகையிலான லேகன் ரிலே சட்டத்தில் நாளை அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் ஒப்பமிட உள்ளார். இந்த சட்டம் ட்ரம்பின் இந்த தவணை ஆட்சியின் மிக முக்கிய பதிவாகவும் குடியரசு கட்சியின் ஒரு வெற்றியாகவும் நோக்கப்படுகின்றது. குற்றங்களை புரியும் சட்டவிரோத குடியேறிகளை தடுத்து வைக்கும் இந்த சட்டமூலத்துக்கு செனட் அவை கடந்த புதன்கிழமை ஆதரவாக வாக்களித்திருந்தது. செனட்டில் இடம்பெற்ற இந்த வாக்கெடுப்பில் ட்ரம்பின் எதிர் முகாமான ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த 46 உறுப்பினர்களும் ஆதரவாக வாக்களித்தமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். நாளை ட்ரம்ப் ஒப்பமிட்டு இது ஒரு புதிய சட்டமாக மாறிக்கொண்டாலும் இந்த சட்டத்தை செயல்படுத்திக் கொள்வதற்குரிய வளங்கள் மத்திய அரசிடம் போதுமான அளவில் இல்லை என்ற விமர்சனங்களும் வந்துள்ளன. இந்த புதிய சட்டத்தின்படி சட்டவிரோதமாக அல்லது சட்டபூர்வ தகுதி நிலை இல்லாமல் அமெரிக்காவில் தங்கியுள்ள குடியேறியொருவர் திருட்டு மற்றும் கொள்ளை உட்பட்ட சில சிறிய குற்றச் செயல்களில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டிருந்தால் அல்லது குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டிருந்தால் அவ்வாறானவர்களை உள்நாட்டு பாதுகாப்புத்துறை தடுத்து வைத்திருக்க முடியும். கடந்த ஆண்டு ஓட்டப்பந்தய போட்டியொன்றில் வெனிசுலாவைச் சேர்ந்த ஆவணமற்ற குடியேறி ஒருவரால் கொல்லப்பட்ட 22 வயது மாணவியான லேகன் ரிலேயின் நினைவாக இந்த புதிய சட்டத்திற்கு பெயரிடப்பட்டதும் இங்கு குறிப்பிடத்தக்க விடயம். இந்த நிலையில் ஜோ பைடன் ஆட்சி காலத்தில் தனக்கு எதிரான 2 குற்றவியல் வழக்குகளில் பணியாற்றிய அமெரிக்க நீதித்துறை சட்டவாளர்களில் பலரை ட்ரம்ப் நிர்வாகம் அதிரடியாக பணி நீக்கம் செய்துள்ளது. தற்போதைய அரசு தலைவர் ட்ரம்ப் திட்டமிடும் நிகழ்ச்சி நிரலை செயற்படுத்திக் கொள்வதற்கு இவ்வாறான அதிகாரிகள் ஆதரவு வழங்க மாட்டார்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் அனைவரும் பணி நீக்கம் செய்யப்பட்டதாக ட்ரம்ப் ஆதரவு சட்டமா அதிபர் குறிப்பிட்டுள்ளார். பணி நீக்கப்பட்டவர்கள் அனைவருமே ட்ரம்ப் தொடர்பான ரகசிய ஆவணங்களை தவறாக கையாண்டதாகவும் ட்ரம்ப் நிர்வாகம் குற்றம் சாட்டியுள்ளது. ஆனால் பதவி நீக்கப்பட்ட சட்டவாளர்கள் அனைவரும் ஊழல் மற்றும் தேசிய பாதுகாப்பு தொடர்பான சட்டத்துறையின் முன்னணி வழக்கறிஞர்கள் ஆவார்கள். இவர்கள் ஏற்கனவே பல அரசு தலைவர்களின் நிர்வாகங்களில் பணியாற்றிய போதிலும் தற்போதைய ட்ரம்பின் ஆட்சி அவர்களை பணி நீக்கம் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.